வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 மாபெரும் பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டி 9 மண்டலங்களில் நடைபெற இருக்கு. இன்றைக்கு முதலாவதா சென்னை மண்டலத்துக்கான பேச்சு போட்டி SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூரில் நடைபெற இருக்கு. இந்த பேச்சு போட்டி மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெற இருக்கு. வாங்க முதல் சுற்று எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற விஷயங்களை போய் பார்க்கலாம். இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை மண்டலத்தினுடைய கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. வாங்க மாணவர்களை போய் சந்திச்சு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன தலைப்புகளுக்கு நீங்க ரொம்ப தயாரா வந்திருக்கீங்க? எந்த தலைப்பு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஆவலோட இருக்கீங்க? எனக்கு 6 தலைப்புகள் கொடுத்தாங்க. இந்த 6 தலைப்புகளை என்ன ஈர்த்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, பெண்களோட ஆளுமையை பற்றி ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இனிமை தமிழ்மொழி எமது அப்படிங்கிற இந்த 2 தலைப்பு வந்து என்னை ஈட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு தமிழ்மொழி மீது அதிக பற்று இருக்குது. சின்ன வயசுலேருந்தே தமிழ்மொழின்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் தமிழ்மொழியை பற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நான் நல்லாவே பேசுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, தமிழ் மொழி மேலே அதிகமான பற்று இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் சார்ந்த ஒரு 4 வரிகள் எங்களுக்கு. தமிழ் சார்ந்து 4 வரிகள். நான் தமிழ் மொழியை பற்றியே பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு சிறு செய்தி, அதாவது ஒரு போர் வீரன் வந்து இறந்துடுறாரு போர்க்களத்தில். அந்த செய்தியை என்னோட தமிழ் மொழி மட்டும்தான் இந்த அளவுக்கு விரிவாக சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லும் அப்படின்னா, தாயத்தில் காய்கள் வெட்டப்படுவதும் உண்டு, களமும் அதுதான், காயம் முதுகிலா மார்பிலா கழறுவாய் என்றான், முதுகில் என்றான், கிழவி துடித்தனல், இதயம் வெடுத்தனல், போரை எடுத்தனல், முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம், கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனாம், முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளன், அடடா அவனுக்கு பிறந்தானா, அவன் வீழ்ந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி, இதை கண்ட அவளின் மனம் குளிர்ந்தாள், இனி எதை கண்டாலும் கவலை இல்லை. இந்த ஒரு சிறிய செய்தி, ஒரு மகன் இறந்துட்டாரு, அந்த தாய்கிட்ட இன்னொருத்தர் தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி சொன்ன உடனே உணர்ச்சி வசமாக பேசுறதுக்கு என்னோட தமிழ் மொழியால் மட்டும்தான் முடியும். அதனால் எனக்கு தமிழ் மொழி ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அருமையாக, ரொம்ப சரளமாக இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. போட்டியில் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கணுன்னு உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆர்வம் வந்தது? நான் சின்ன வயசுலேருந்தே பேச்சு போட்டி கலந்துட்டுருக்கேன். என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எல்லா டிபேட்டும் பண்ணியிருக்கேன், ட்ராமாஸ் பண்ணியிருக்கேன், பேச்சு போட்டி எல்லாமே ஒவ்வொன்றும் எனக்கு வருதோ வரலையோ அதில் எல்லாமே என்னுடைய முயற்சிகளை நான் செயல்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி தான் என்னை நானே, நமக்கு யாருமே தூண்டுதல் இருக்கக்கூடாது, நம்மளே மோட்டிவேஷன் இருக்கணும், நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் தான் என்னை இது வரைக்குமே கொண்டு வந்திருக்கு. வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெறுவதற்கு. தேங்க்யூ ஸோ மச். பேச வந்த தலைப்பை ஒட்டி ஒரு சில வரிகள் எங்களுக்கா? அரசியலில் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நம்ம பார்க்க ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமாயிடுச்சு. ஆனால் அதே சமயம் அறத்தோடு சேர்ந்து வாழற வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாதுன்னு சொன்ன தமிழ் மக்கள் நம்ம. ஆனால் இன்றைக்கி நம்ம அது வந்து ரொம்ப எவனாவது ஒருத்தன் அறம் நேர்மை அப்படின்னு பேசினாலும் எவனவன் லூசுன்ற மாதிரி ஆகிட்டோம். அதை மாற்றி நம்ம கொண்டு வரணும், நம்ம இளைஞர்கள் நினச்சாதான் முடியும். ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம துணை இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். மாற்றத்துக்கான ஒரு இளைஞராக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்களும் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம
நம்ம கூட எஸ்ஆர்எம் தமிழ் பேராய தலைவர் திரு கரு நாகராஜன் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல் தமிழா சொல் 2025 இந்த மாபெரும் பேச்சு போட்டிக்கான முக்கிய நோக்கம் என்ன, இதனுடைய முழு தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் பேராயத்தினுடைய புரவலருமான டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தமிழ் பேராயத்தின் மூலமாக மிகச்சிறந்த அறிஞர்கள், கவிஞர்கள், படைப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் பரிசீலித்து ஊக்குவித்து வருகின்றார்கள். அதேபோன்று நம் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பிற்கு மேலாக அவர்களிடம் உள்ள திறமைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து அதை வளர்ப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும். திறமையான மாணவர்களுக்கு உதவித்தொகை தருவது, அவர்கள் படிப்பதற்கு பல விதத்தில் உதவி செய்வது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஐயா பாரிவேந்தர் அவர்களால் அடையாளம் காணப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் விதத்தில் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார்கள். இதுவரை நம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு தரப்பட்டது. தமிழகத்திலே உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரிகள் படிக்கின்ற மாணவ மாணவியர் அவர்களுடைய பேச்சு திறமையை அடையாளம் கண்டு அதை ஊக்குவிக்க வேண்டும், அந்த ஆற்றலை அங்கீகரிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் தான் மாநில அளவிலான மகத்தான பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் என்ற தலைப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத விதத்தில் ஐயா அவர்கள் பரிசு அறிவித்திருக்கின்றார்கள். நானும் பல போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறேன், நடுவராக இருந்திருக்கின்றேன். அதிகபட்சம் முதல் பரிசு 1 லட்சம், 50,000, 75,000 இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த போட்டியில் மாநில அளவில் வெல்லக்கூடிய முதல் பரிசு 5 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசு 3 லட்சம், 3ஆம் பரிசு 2 லட்சம், இப்படி மிக உயர்ந்த பரிசுகளை இதுவரை எந்த கல்லூரியும், எந்த பல்கலைக்கழகமும், எந்த அமைப்பும் தராத விதத்தில் ஐயா அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னோட பேர் குகன். நான் பெரிய காலேஜ் ஆஃப் நர்சிங் அங்கேருந்து காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். பெண் ஆளுமை பற்றி ஒரு தலைப்பு வருது அப்படின்னா எந்த பெண்ணை பற்றி, உங்கள் வாழ்க்கையில் எந்த பெண்ணை பற்றி நீங்கள் பேசுவீங்க? எங்கள் அம்மாவை பற்றியும் கண்ணகி, ஜான்சி ராணி அப்படின்னு எண்ணற்ற பெண்கள் இருக்காங்க. ஆனால் மெயினாக எனக்கு என்னோட லைஃப்னு பொறுத்தா என்னோட அம்மாவை பற்றி தான் பேசுவேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது முறையாக அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேச்சு போட்டிக்கு வந்திருக்கீங்க. அதுக்கே உங்களுடைய தைரியத்துக்கே ஒரு பாராட்டு கொடுக்கணும்னு தான் சொல்லணும். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ தமிழ் சார்ந்து ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடலாமா? கண்டிப்பாக. சரி, ஓகே. நான் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? கண்டிப்பாக. மிராக்கல், அதிசயம், கவர், உரை, டிக்ஷனரி, அகராதி. ஓகே, ரொம்பவே நல்லா விளையாடுனீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு. என்னுடைய பேர் சாதனா. நான் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு 4 லைன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். யாவரும் கேளிர் என செழித்த மொழி, நன்றும் தீதும் கற்றுத்தந்த மொழி, எல்லோரையும் வாழ வைக்கும் தமிழ் மொழி. இந்த தமிழ் அப்படின்றது நம்மளை கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகுன்றது என்னோட நம்பிக்கை தான். ஃபஸ்ட்டு நான் G20 உச்சி மாநாடு போட்டிகள் நடந்துச்சு. அதில் நான் கலந்துக்கிட்டு மாநில அளவில் முதல் இடத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நம்ம தமிழ் மூலயமா. ஸோ தமிழ் மூலயமா வர வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். வெற்றி தோல்வியை விட பங்கேற்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாய்ப்பே கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சதே நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோட சிறப்பை நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன். நான் ஷம்ருதா ஜேஏ, சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியிலேருந்து வரேன். தமிழ் ஆற்றலை செக் பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு. சரி, பெண்ணுக்கு நிறைய வேறு சொற்கள் சொல்லுவாங்க. பெண்ணுக்கு வேறு பொருட்கள் இருக்குது. அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்களை நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. பல சாகித்ய அகாடமி விருதுகளை வாங்கி குவித்த ஆண் கவிஞர்களையும் புது கவிஞர்களையும் நமக்கு தெரியும். ஆனால் பல்வேறு சாகித்ய அகாடமியும் தாண்டி சில சிறப்பான விருதுகளை பெற்று பெண் ஆளுமைகளை பற்றி நாம் போற்றப்பட மறந்துவிட்டோம்.
எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் ஆனால் ஒழிக்கப்பட முடியாத ஒரு உயிர்கொல்லி நோய் இந்த இருக்கக்கூடிய சூழலில் இணையம் இருக்கிறது. பிள்ளைகள் பாசம் காட்ட மறந்து விட்டார்கள், பெற்றோர்கள் பரிவு காட்ட மறந்து விட்டார்கள், அம்மாக்கள் தாலாட்டு பாட மறந்து விட்டார்கள். எவன் ஒருவன் மனதில் தூய்மையாக இருக்கிறானோ அதை தான் தூய்மையான செயல்களை செய்கிறானோ அதை தான் அறம் என்று குறிப்பிடுகிறான். சொல் தமிழா சொல் 2025 பேச்சு போட்டியினுடைய நடுவர் முனைவர் சு மாதவன் ஐயா இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஐயா கிட்ட வந்துட்டு எதன் அடிப்படையில் மாணவர்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றது மாதிரியான தகவல்களை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பங்கு பெற்ற மாணவர்களிடமிருந்து ஒரு 4 விதமான வகைப்பாடுகளில் 50 மதிப்பெண் என்கிற அடிப்படையில் இந்த தேர்வு முறையை எங்களுக்கு ஒழுங்கமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிறுவனத்திலிருந்து. அதன் அடிப்படையில் 50 மதிப்பெண்ணில் கருத்துக்கு 20 மதிப்பெண்கள், மொழிநடைக்கு 10 மதிப்பெண்கள், உச்சரிப்புக்கு 10 மதிப்பெண்கள், குரல் வளத்திற்கு 10 மதிப்பெண்கள் என்கிற அடிப்படையில் இந்த போட்டிகளில் மதிப்பெண் இட்டிருக்கிறோம். பள்ளி தலைமை ஆசிரியர் நடுவர் ஆசிரியர் கோ மணி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். தீயா பேசுகிறாங்க அப்படின்ற வார்த்தைகளுக்கான ஒரு உண்மையை இங்கே தேட முடிஞ்சது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வித்தியாசமான தலைப்புகள், தமிழ் எங்கள் உயிர், அப்புறம் அரசியலில் அறம், ஊழலற்ற ஆட்சி, இப்படி ஒவ்வொரு தலைப்புலையும் அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதிய பாரதத்தை, ஒரு வலிமையான பாரதத்தை, வளமையான பாரதத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்குள்ளே வந்திருக்குது. அதை விட முக்கியமாக வேந்தர் ஐயா கண்ட கனவு, அவருடைய லட்சிய உணர்வுகள்லாம் மாணவர்கள் மத்தியில் பிரதிபலிக்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியுதுமா. பெண் நடுவர் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அம்மா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மாணவர்கள்லாம் அது வந்து உச்சரிப்பு முறை, அவங்க வந்துட்டு எப்படி வந்து தமிழை வந்து பயன்படுத்துகிறாங்க, அந்த ஒரு லைன்ஸாக சொல்கிறது, அது எதையும் விடுபடாமல் சொல்கிறது, இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களோட திறமை ரொம்ப வெளிப்படுது. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அதனால் மாணவர்கள் வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு வந்து நானும் நினைக்கிறேன். இந்த முயற்சி தொடர்ந்து நடக்கணுங்கிறது என்னோட எண்ணம். முதல் சுற்றுல பங்கேற்ற நபர்களில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இருந்து அடுத்த சுற்றுக்கு, அதாவது 2வது சுற்றுக்கு 36 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 36 நபர்கள் இந்த 2வது சுற்றுல எப்படி பேச போறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை எப்படி வெளிக்கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சொல் தமிழா சொல் 2025 பேச்சு போட்டியில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களை மாணவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை, பேச்சாற்றலை வெளிப்படுத்துவதற்காக பல கல்லூரிகள், பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் முதலில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போ எல்லாரும் பள்ளிகளில், கல்லூரிகளில் படிப்பீங்க, பல்கலைக்கழகத்தில் படிப்பீங்க. தேர்வு வந்தால் பரீட்சை எழுதுவீங்க, டிகிரி வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் உங்கள் ஊருக்கும் உங்களுக்கு ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஏன்னா அங்கே இப்போ தேர்வில் வந்து பேச சொல்கிறதில்ல, என்ன தெரிஞ்சதோ சில பேர் சொந்தமாக எழுதுவாங்க அல்லது மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. நாம் என்ன கற்றோமோ, எவ்வளவு தெளிவுபட்டோமோ அது 4 பேருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்படி சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்ல வேண்டும், விளக்கமாக சொல்ல வேண்டும், உச்சரிப்போடு சொல்ல வேண்டும். ஆகவே ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் எந்த கல்லூரியாக இருந்தாலும் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் தங்களுடைய பள்ளி படிப்பையோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பையோ முடிப்பதற்கு முன்னால் அவர்கள்
தாங்கள் கற்றதை மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த தெளிவும் துணிவும் நம்பிக்கையும் வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எல்லோரும் அதிகமாக 18 வயசுக்கு மேலே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாக்கு வழங்குறதுக்குள்ள தகுதி உள்ளவர்கள் இல்லையா? எல்லோரும் ஓட்டு போடுற வயது வந்துடுச்சு அவங்களுக்கு, அது வந்திருக்கணும். ஆக நான் வாக்கை அளிக்கிற பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கி ஆளுகிற அந்த அரசாக இருந்தாலும் சரி, கடந்த காலமாக இருந்தாலும் சரி, எங்களை போன்றவர்களெல்லாம் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற பொழுது யார் சிறந்த பேச்சாளரோ, யார் தன்னுடைய கொள்கையை மக்களுக்கு தெளிவாக அழுத்தமாக விளக்கமாக சொல்ல தெரிந்தவர்களோ அவர்கள் அந்த பேசுகிறவர்கள் அவர்களுக்கு ஆட்பட்டு கொள்கிறார்கள் அல்லது ஈர்க்கப்படுகிறார்கள். அது எதில் போய் முடியுதுன்னாக்கா, தேர்தல் நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு தலைவனுடைய பேச்சால் கவரப்பட்டீர்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அது இயற்கை தான். அதனால் நீங்களும் உங்களுக்கு எதிர்காலத்தில் மிளிர வேண்டுமானால் அது நீங்கள்லாம் சில பேர் பேராசிரியர்களாகலாம், அரசியலுக்கு போகலாம், அல்லது வேறு காரணங்களுக்காக சொற்பொழிவாளராகலாம். ஆகவே மாணவர்கள் தங்களுடைய படிப்போடு பேச்சாற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அதை பற்றி சிந்தித்தது, யோசித்தது. ஏன் தமிழ்நாட்டில் இது போன்ற பேச்சாற்றலை வளர்ப்பதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, உதவியாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இப்போ இது நடத்துகிறது தமிழ் பேராயம். தமிழ் பேராயம் என்பது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோட ஒரு அங்கம். அது பல தமிழ் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது, பல விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இது போன்ற பேச்சு ஆற்றலை மாணவர்களுக்கு இருப்பதை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு ஊக்குவித்து அதற்கான ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அவங்களை அடையாளப்படுத்த வேண்டும், ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. அதனால் யாரெல்லாம் இது கலந்து கொண்டீர்களோ உங்களை பாராட்டுகிறேன். இது மாதிரி பேச்சு ஆற்றல் பேசுகிற போது உனக்கு தெரியும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிறந்த பேச்சாளர் என்று சொல்லப்படுகிற சிறந்த பேச்சாளர் ஒருவராக கருதப்படுகிற கவிஞர் வைரமுத்து முதல்ல மேடைக்கு போன உடனே மைக் கொடுத்தாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல, அப்படியே போயிட்டார். இன்றைக்கு சிறந்த பேச்சாளர்கள் ஒருவராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் வைரமுத்து அவருடைய கவிதைகளும் மற்றவர்களும் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பேச்சாற்றல் துவங்குகிற போது சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். பல விஷயத்தை பேசுவதற்கு எண்ணத்தோடு மேடைக்கு வருவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 2 சென்டென்ஸ் சொன்ன உடனே வேறு குழப்பம் வந்துடும். அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இது நமக்கு வந்துருச்சு அதனால் நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. அதான் இப்போ மிகச்சரிய பேச்சாளர்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணார் வைரமுத்து, தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வதற்காக நெல் வயல்களில் இருந்து கொண்டு பயிர்களெல்லாம் மக்களாக நினைத்து கொண்டு பேசி பேசி பழகினாராம். அப்படி பேசி அவர் தான் இன்றைக்கு மிக பாராட்டப்படக்கூடிய ஒரு பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். அதனால் அடிப்படை பேச்சாற்றல் என்பது அவசியம். அது குறிப்பாக மாணவர்களுக்கு, படித்தவர்களுக்கு அவசியம். அதுவும் நாளைக்கு கல்லூரி ஆசிரியர்களாக பேராசிரியர் போகிற அவர்களுக்கு அவசியம். அரசியலுக்கு போகிற அதை விட அவசியம். அதனால் அரசியல் ஏதோ ஒன்றும் தொடப்படாத தவிர்க்கப்பட ஒன்று அல்ல. நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இன்றைக்கி மூச்சு விட்டாலும் கூட அதில் அரசியல் இருக்குது. காலைல துணி போட்டால் அதில் அரசியல் இருக்குது. காலைல வேறு எந்த செயல்பாடுனாலும் அரசியல் இல்லாத வாழ்க்கை கிடையாது. அரசியல் நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம அதுக்கெல்லாம் தெரிந்து கொள்ளணும், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், எந்த கொள்கை சிறந்தது என்பதை புரிந்து கொள்கிற அந்த ஆற்றல் வேண்டும்.
அப்படி புரிந்து கொண்டாலும் நாளைக்கு நீங்கள் அதை எடுத்து சொல்லுவதற்கு அது பெரிய சேவை. இந்த மாதிரி இந்த கட்சி எப்படி, இந்த கட்சி எப்படி அப்படின்னு 4 பேர்த்துக்கு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு தெளிவு இருந்தாலே அது இந்த தமிழ்நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. ஆக அந்த முறையிலே தான் இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றீர்களோ அவர்களை வாழ்த்துகிறேன். சில பேர் ஏதோ காரணத்தினால் உங்களுக்கு அந்த அடுத்த நிலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கலந்து கொண்டதே பெரிய ஒரு வெற்றி தான். அதனால் வருங்காலத்தில் நீங்கள்லாம் உங்களெல்லாம் பாராட்டுகிறேன். அங்கே இந்த பல்கலைக்கழகம் இப்போ அடிப்படையில் மருத்துவம் பொறியியல் அது ஆழமாக கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் தமிழுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவும் செய்யாத, எந்த பல்கலைக்கழகம் செய்யாத அளவுக்கு நாங்கள் தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தமிழ் பேராயத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று வாழ்த்துகிறேன். முயற்சி செய்யுங்கள், அதுவே வெற்றி தான் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி. மாணவர்களாகிய இளைய சமுதாயத்திற்கு அவர்களுடைய பொறுப்புகளை உணர்த்தும் வகையில் உங்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது ஐயா. மாணவர்களின் பேச்சாற்றலை வெளிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் வழங்குவதற்கும் இத்துணை பெரிய மேடை அமைத்து கொடுத்ததற்கு மாணவர்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 மாநில அளவிலான மாபெரும் பேச்சு போட்டி 9 மண்டலங்களில் நடைபெற இருக்கு. இன்னைக்கு முதலாவதாக சென்னையில் முதல் மண்டல பேச்சு போட்டி நடைபெற்றிருக்கு. இந்த பேச்சு போட்டி 3 சுற்றுகளாக நடைபெற இருக்கு. அதில் இப்போ முதல் சுற்று நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த முதல் சுற்றிலிருந்து 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கவங்களுடைய பெயர் பட்டியல் இப்போ வாசிக்கப்படும். மொத்தம் 36 நபர்கள் இருக்கீங்க. நான் இந்த 36 நபர்களுடைய பெயர்களை வாசித்ததுக்கு பிறகு நீங்கள் எல்லாருமே மேடைக்கு வந்துருங்க. பெயர் பட்டியல் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். பதிவு எண் 1110 மாணவி பெயர் ஹரிணி, முகமது சதக் இயன்முறை கல்லூரி. பதிவு எண் 1140 கி வைஷாலி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி. அடுத்ததாக பதிவு எண் 1045 மா சிவபாலன், கிண்டி பொறியியல் கல்லூரி. இவங்க எல்லாருமே இப்போ அடுத்த சுற்றுக்கு தேர்வு பெற்றிருக்காங்க. உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். போட்டியில் பங்கேற்றவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் அடுத்தடுத்த போட்டிகளில் நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறுவீங்க. போட்டியில் பங்கேற்றதே ஒரு பெரிய வெற்றின்னு ஐயா சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷம். போட்டியில் பங்கேற்று அடுத்த சுற்றுக்கு போகியிருக்கவங்க 36 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துகள். முனைவர் விமலா அண்ணாதுரை மற்றும் பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் நடுவர்களாக நம்ம கூட இணைந்திருக்காங்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மதிப்பிற்குரிய ஐயா பாரிவேந்தர் அவர்களே, பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரிய பெருமக்களே, பல்வேறு நிலைகளில் பணியாற்றக்கூடிய பெருமக்களே, மாணவர் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் எங்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய சொல்லாற்றலை அருமையாக புலப்படுத்த வரையே இருந்திருக்கிறீர்கள். ஐயா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள். கவி பேரரசு வைரமுத்து அவர்களை குறிப்பிட்டார்கள். இந்த சிக்கல் மகாத்மா காந்தி அவர்களுக்கே வந்தது. எனவே எல்லோரும் தொடங்குகிற பொழுது இந்த சிக்கல் வரும். அதை கண்டு சோர்வுபடக்கூடாது. ஞானத்திற்கு சொல் தான் ரொம்ப முக்கியம். 5 புலன்களில் யார் நன்றாக சொல்லுகிறாரோ அவர் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை செய்யலாம். நீங்கள் அதற்கும் நிறைய சான்று இருக்குது. பைபிளிலிருந்து நீங்கள் தொடங்கலாம். அதனால் இந்த ஞானத்துக்கு உரியது, வாழ்க்கைக்கு உரியது அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்ல வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக 2ஆம் சுற்று துவங்க இருக்கு. 2ஆம் சுற்றுக்கான விதிமுறைகள் முதல் சுற்றில் 6 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 2வது சுற்றுக்கு 12 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. முதல் சுற்றிலேருந்து 2வது சுற்றுக்கு தேர்வான 36 நபர்களுக்கும் அவங்களுடைய தலைப்புகள் குலுக்கல் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது சுற்றுக்கான முதல் போட்டியாளர் 1173 விஜிதா. உங்களுடைய தலைப்புமா? அரசியலில் தேர்தல் வாக்குறுதிகள். வாழ்த்துக்கள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், எத்திசையிலும் என் தமிழாகிய முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே, என் மாண்பு மிகு வேந்தர் ஐயா அவர்களே, மாணவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்ற அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசவிருக்கும் தலைப்போ தேர்தலில் அரசியல் வாக்குறுதிகள்.
தேர்தலில் மட்டும்தான் அரசியல் வாக்குறுதிகள் இருக்கின்றன அல்லவா? தேர்தலில் ஜெயிக்கும் காரணத்திற்காக மட்டுமே அரசியல் வாக்குறுதிகளை வழங்கும் கட்சிகள் சில. ஆனால் அக்கட்சிகள் வழங்கும் வாக்குறுதியை அவர்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா, அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்களா என்பதே எனது கேள்வி. நாம் அனைவரும் எல்லாரிடமும் கேட்டிருப்போம், நீ இன்ஜினியரா டாக்டரா என்னவாகிறாய் என்று. ஆனால் அரசியல்வாதியாகிறாயா, சரியான அரசியலை உன்னால் செய்ய முடியுமா என்ற எந்த ஒரு தூண்டுதலுக்கும் உள்ளாக்கப்படாததால் தான் நாம் இப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். என்று நமக்கு சரியான அரசியல் விழிப்புணர்வும் சரியான அரசியல் முறைகேடுகளும் பற்றி தெரிகிறதோ அன்று மட்டுமே நம்முடைய நாடானது வல்லரசாக முடியும். நல்ல அரசியல்வாதிகளும் வாக்குறுதிகளும் இருக்கிறதோ அதற்கேற்ற போல் நமக்கு விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே நம்மால் நம் நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதே என்னுடைய கருத்தாகும். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இரண்டாவது பேச்சாளர் பதவி எண் 1120 சுமிதா. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் நினைவிற்கு வருவது ரைட் சகோதரர்கள். விண்ணில் பறக்கக்கூடிய ஆகாய விமானங்களை பல்வேறு முறை முயற்சிகள் செய்து இன்று சாதாரண மக்களில் தொடங்கி சாமானிய மக்களில் தொடங்கி பணக்காரர்கள் முதல் எல்லா மக்களும் சமமாக விமானத்தில் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர்களுடைய முயற்சி தான் காரணம். நம்முடைய பெண்கள் அன்றே வீட்டிலே இருந்து வெளியே அனுப்ப முடியாத காலத்திலேயே விண்வெளிக்கு சென்ற சாதனைகளை படைத்து வந்தனர். வெறும் நமக்கெல்லாம் தெரிந்தது கல்பனா சாவ்லா இன்று விண்வெளியிலே கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற சுனிதா வில்லியம்ஸை மட்டும்தான் தெரியும். ஆனால் விண்வெளியிலே சாதனை படைத்த பல்வேறு விஞ்ஞானிகள் இன்று பெண்களுடைய பெயர்கள் இருக்கிறது. இந்த இளைஞர்களின் கையில் தான் இந்தியா இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் நம்முடைய இளைஞர்கள் எதற்கும் செவிசாய்க்காமல் முயற்சி கொண்டு நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் ஊற்று மொழி எம்மொழி என்பதில் மாற்றியதும் இல்லை. இன்று காதலில் இருந்து மண்ணின் மோதல் வரை அனைத்தையும் கண்முன் காட்சிப்படுத்தியது எந்தன் தமிழ். ஆனால் அறிவில் சிறந்தவர்கள் ஜப்பான்களாம், ஆங்கிலேயரே வாழ்க்கைக்கான கோட்பாடை வரைகின்றார்களாம், யூரோப்பியர்கள் தான் கல்வியில் சிறந்தவர்களாம், எகிப்தியர்களின் கட்டிடக்கலைக்கு இணையுண்டோ என்கின்றார்கள். ஆயிரம் ஆண்டுகளாக மண்ணை ஆண்டு கொண்டிருக்கும் அன்னை தமிழின் அருமை தெரியாதவர்கள். இந்த உலகிற்கு தேவையான அனைத்து வாழ்வியலும் அறிவியலும் அண்ட அகிலத்தையும் அடக்கிவிட்டான் உலக பொதுமறையாம் எம் வள்ளுவர் திருக்குறளில். எங்கள் தமிழ் இனிமை மிக்க தமிழ் என்றால் இன்று தமிழில் பேசுவதை தயக்கம் என்று நினைக்கின்றார்கள், ஆங்கிலத்தில் பேசுவதையே அங்கீகாரமாக நினைக்கின்றார்கள். ஆனால் தடுக்கி விழுந்தால் மட்டும் அ ஆ, சிரிக்கும் போது மட்டும் இ இ, சூடுபட்டால் மட்டும் உ உ, அதட்டும் போது மட்டும் ஐ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ ஓ, வக்கணையின் போது மட்டும் ஔ, விக்கலின் போது மட்டும் அக்கு என்று தமிழ் பேசிவிட்டு மற்ற நேரங்களில் வேற்றுமொழி பேசும் தமிழர்களே, மறந்து விடாதீர்கள் உங்கள் தாய்மொழி தமிழ் என்பதை. அந்த மொழிதான் இன்று சந்தன காற்று ஜன்னலில் வீசட்டும், என்றும் எம் தமிழ் மொழியின் பெருமையை சரித்திரம் பேசட்டும். வியந்து கேட்டோரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்களின் பொறுப்புணர்ச்சி. இந்த வார்த்தையை நான் என் சிந்தையில் ஏற்றியவுடன் என் வாழ்வுதான் என் கண்முன் நிற்கிறது. காரணம், ஒரு சிறு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு பெண், சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் இன்று இந்த மேடையில் தமிழ் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு மிக பெரும் உதவியாக இருந்தது சமூக ஊடகம் மட்டுமே. காரணம், சென்னையில் நான் படிக்க ஆரம்பித்தது முதல் இன்று வரை அனைத்து பேச்சு போட்டிகளும் சமூக ஊடகங்களின் வாயிலாக என் காதில் வந்து சேர்கிறது. சமூக ஊடகத்தை நான் 4 பிரிவுகளில் பார்க்கிறேன். முதல், ஒரு மனிதனின் அடிப்படையானது உணவு. இன்னைக்கு சுட சுட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது அம்மா சமையல், ஆனால் சுட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் மனைவி சமையல்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அடிப்படையாக விளங்குகிற உணவு நம் சமூக ஊடகங்களின் வாயிலாக நம் 15 நிமிடங்களில் நம் கைகளில் வந்து சேர்கிறது என்றால் சமூக ஊடகங்களின் பொறுப்புணர்ச்சி அடிப்படையான உணவிலிருந்து தொடங்குகிறது. கல்வி, இரண்டாவது விஷயம் கல்வி. நான் சமூக ஊடகத்தின் வாயிலாக
என் சிந்தனையை சொல்லாக்கி சொல்லை செயலாக்கி இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். என் கல்விக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குவது சமூக ஊடகம். சமூக ஊடகம்தான் ஒரு பெண்ணின் அடையாளத்தை, அவளின் ஆளுமையை, அவளின் சொல்லை செயலாக மாற்றி இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்க வைக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர்களின் பண்பாட்டு விழுமியங்கள். அகரத்தின் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தின் உயர்வாகி சிகரத்தில் வீற்றிருக்கும் அன்னை தமிழ் நமக்கு கற்றுத்தந்த பண்பாட்டு விழுமியங்கள் ஏராளம். கலை, அறிவியல், பண்பாடு, விளையாட்டு என்ற அனைத்து துறைகளிலும் முன்னணி பெற்ற நாடாக இருந்தது தமிழ்நாடு. ஆனால் இன்று நாம் தமிழ் கற்றுத்தந்த பண்பாட்டு விழுமியங்களை மறந்ததன் விளைவு என்ன தெரியுமா? இன்று அவலமான சமூகமாக நம் சமுதாயம் மாறிவிட்டது. திருவள்ளுவர் கூறினார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகில் உள்ள அனைத்து உயிரையும் தன்னுயிராக பாவிக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த அந்த விழுமியத்தை மறந்ததனால் தானே இன்று சக மனிதன் சாலையில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது கூட காணொளி எடுத்து சமூக வலைதளங்களில் பகிரும் கேவலமான சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம். என்று நாம் தமிழர்களையும் தமிழ் சொல்லிக் கொடுத்த பண்பாட்டு விழுமியங்களையும் தூக்கி பிடிக்கின்றோமோ அன்று நிச்சயம் ஒரு பண்பட்ட சமுதாயமாக, ஒரு நல்ல சமுதாயமாக, வளர்ச்சி பாதையில் செல்லும் சமுதாயமாக மாறுவோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே மானத்திலே அன்னதானத்திலே உயர்ந்த நாடாக ஆக்க வேண்டும் என்பது பாரதியாருடைய கனவு. அத்தகைய கனவை நான் முதல்வரானால் இத்தமிழ்நாட்டிற்கு நிகழ்த்துவேன். ஆணும் பெண்ணும் சமம் என கொள்வதில் அறிவியல் ஓங்கி வையகம் சலிக்குமாம் என்றார் பாரதி. பெண்களுக்கு இன்றைய காலத்தில் இடஒதுக்கீடு இல்லை என்றால் எங்கு அவர்களால் சாதிக்க முடிகிறது? ஆனால் நான் முதல்வரானால் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இருப்பார்கள், ஆண்களுக்கு நிகரான அத்தனை சாதனைகளும் செய்வார்கள். இதைத்தான் இன்றைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சொல்லியிருக்கிறார் குடியரசு தினத்தில். பெண்கள் அத்தனை தொழில்களையும் செய்ய வேண்டும், பெண்கள் தொழில் மேன்மை அடைய வேண்டும், இந்தியா பெண்கள் தொழில் மேன்மை அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் தொழில் மேன்மை அடைகிறார்களோ அன்றுதான் இந்தியா வல்லரசாகும், குடியரசாகும், குடிமை நிறைந்த ஒரு அரசாகும் என்று அவர் இன்று பதிவிடுகிறார். அவருடைய வாக்கு நான் முதல்வரானால் முதல் என்னுடைய கையெழுத்தாக அது நிறைவேற்றப்படும். தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உலகில் பிறந்து வளர்ந்து பின் மடிவது என்பது அத்துணை உயிரினங்களுக்கும் பொதுவானதாகும். சாதிக்கவும் சரித்திரம் படைக்கவும் தான் நாம் பிறந்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள என்னுடைய ஆட்சி, என்னை பார்த்து நடக்கிற ஆட்சி ஒரு உதாரணமாகும் என்று சொல்லி சரியான செயல்களை செய்பவன் தலைவன், செயல்களை சரியாக செய்பவன் மற்றவன். தலைவனாக இருப்பினும் மற்றவனாக இருப்பினும் என்னுடைய நோக்கை பார்க்கும் போது படைகூடி கூலமைச்சு நட்பு அரணாரும் உடைகள் அரசருள் ஏறு என்ற அரசன் எப்படி சம நோக்கோடு அனைவரையும் பார்க்க வேண்டுமோ அந்த கண்ணோட்டமே சம நோக்கோடு பார்க்க வேண்டும். அத்தகைய கண்ணோட்டோடு நான் பார்ப்பேன். என்னுடைய ஆட்சி தமிழகத்தின் பொற்கால ஆட்சியாகத்தான் அமையும். நான் முதல்வரானால் தமிழ்நாடு முதன்மை பெறும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் கொள்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது திருவள்ளுவர் 4 வகைப்படுத்துகின்றார். அவை சாதி, மதம், இனம், மொழி. இங்கு 4ஐயும் கடந்து பொதுவான நிலையிலே தராசு போன்று அரசியல் கொள்கைகள் அமைய வேண்டும். இவன் இந்த மொழியை சார்ந்தவன், ஆகவே இவன் எனக்கு வேண்டியவன், இவன் இந்த இனத்தை சார்ந்தவன், ஆகவே இவன் எனக்கு வேண்டிய என்பதையும் தாண்டி எவ்வகையாக இருந்தாலும் இவன் மனிதன், ஆகவே இவனால் என்னால் செய்த உரிமையை நான் செய்து கொள்வேன் என்று ஒவ்வொரு அரசாங்கமும் செய்ய வேண்டும். அரசு என்ற சொல்லுக்கு அரசன் என்று 2 பொருளும் உண்டு என்பதையும் நான் சற்றே நோக்க வேண்டும். அரசன் என்று எப்படி இருக்க வேண்டும்? மக்களும் தான் ஒரு நிலையில் இருக்கக்கூடாது, மக்களும் தானும் ஒரே நிலையில் இருக்கும்போது தான் அந்த மக்களினுடைய பிரச்சனை அவனுக்கு தெரியப்படுத்த முடியும். அதை தான் மனுநீதி சோழன் தன்னுடைய எல்லையிலே ஒரு மணியை வைத்தான். உங்களுக்கு ஏதேனும் குறை உள்ளதா அந்த மணியை எடுங்கள், என்னால் முடிந்தவரை அந்த குறையை நான் நிவர்த்தி செய்ய முடிகிறேன் என்று தன்னுடைய ஒரே மகனை கூட பார்க்காமல் நீதிக்காக அவன் கொன்றான் என்றால் அந்த வகையிலே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதை தாண்டி அரசியல் கற்றோருக்கு அறம் காக்கும் என்பதையும் அந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளப்பட்டது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2ஆம் உலகப் போரின் போது மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்பட்டது 2 அணுகுண்டுகள். ஜப்பான் நகரமே அழிக்கப்பட்டது.
இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோட்பாடு என்பது அணுவை பிளப்பதும் அணுவை சேர்ப்பதும். இது குறித்து பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்றால் 1939 ஆண்டுதான் எஃப் ஸ்ட்ராஸ்மேன் மற்றும் ஆட்டோ ஹான் என்ற இருவர் இந்த கோட்பாட்டை வரையறுத்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எத்தனையோ நூற்றாண்டிற்கு முன்பாகவே ஔவையார் கூறியிருக்கிறார், அணுவை பிளந்து ஏழ் கடலை புகட்டி என்று. அவர் மட்டுமல்ல, கம்பரும் கூறியிருக்கிறார், ஓர் அணுவினை சதக்கோணிட்ட கூறினும் முரண் என்று. இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? எனவே நம்முடைய அடையாளம் மறைக்கப்படுவதற்கு காரணம் நாம் மாற்று மொழியில் பயின்று கொண்டிருப்பதுதான். வெளிநாடுகளில் தமிழ் மொழி இருக்கை அமைத்து தமிழை பாதுகாத்து வருகிறார்கள். நாம் தான் அலட்சியப்படுத்தி விட்டோம். தமிழ் மொழியின் பண்பாட்டு வளர்ச்சிக்காக இன்று தமிழக அரசு 10 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது வெளிநாடுகளில் தமிழ் இருக்கை அமைத்து பாதுகாப்பதற்கு. எத்தனையோ நாடுகளில் தமிழ் வாரம் என்று கொண்டாடப்படுகிறது. தமிழ் மொழியில் கல்வி கற்பது என்பது குழந்தைகளின் மனநலம் சார்ந்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் பொருந்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே மாணவர்கள் அனைவரும் தமிழ் மொழி கல்வியை என்றும் ஆதரிப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் உயர்ந்தவர்கள் உயர்ந்த பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள், தாழ்ந்தவர்கள் தாழ்ந்த பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இருவரும் நேர்கோட்டிற்கு நிற்கக்கூடிய அளவிற்கு மக்களை சரியான முறையில் பொருளாதாரத்தில் நான் நேர்ச்சியாக நிறுத்துவேன் என்பதை என்னுடைய வாக்குறுதியாக நான் தெரிவிக்கிறேன். இதுவே என்னுடைய வாக்குக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இந்த மேடையை நான் பயன்படுத்துவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய முதல் குறிக்கோள் என்னவென்று சொன்னால், அனைவருக்கும் சமமான நீதி, அனைவருக்கும் சமமான நீதி. அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் உரித்தான உரிமை, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படக்கூடிய அனைவருக்குமான உரிமை, அதிலும் குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பில் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது தன்னை இந்த உலகத்தில் இறைவன் படைத்ததே தான் தமிழில் இறைவனை வர்ணிப்பதற்காகத்தான் என்று தமிழ் மொழியை கொண்டு தன் வாழ்க்கையே மிகைப்படுத்தியவர் திருமூலர். அது மட்டுமல்ல, கார்மேக புலவர் இங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஒரு பூந்தோட்டத்திற்கு சென்று அங்கு தேனீகளை பார்த்தார். தேனீகள் ஒவ்வொரு பூவாக மாறி மாறி தேன்களை உண்டு கொண்டிருந்தது. எந்த பூவில் தேன் சுவையாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்த பொழுது அதை எவ்வாறு வர்ணிக்கிறார் தெரியுமா நம் தமிழ் மொழியை கொண்டு? தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்ததெத்தாதோ தித்தித்த தாது. இது போன்ற தனித்துவம் வாய்ந்த தகர வரிசை கவிதை வேறு எந்த மொழியிலும் இல்லை. நான் ஒரு முதல்வராக பதவியேற்பதற்காக அரசியல் வாக்குறுதிகளை முன்வைக்கின்றேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 சொல்லித் தருகிறது. உயிர் வாழக்கூடிய உரிமை, சுகாதாரமான காற்று, நீர், நிலம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உயரிய கருத்தினை கூறுகிறது. இன்றைக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையானவர்களுடைய பதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நீர், அன்றைய காலத்தில் நானும் நம் பாட்டனும் நமது பூட்டியும் நமது தாத்தாக்களும் அப்பாக்களும் ஊர்களிலும் ஆறுகளிலும் ஏரிகளிலும் சென்று தண்ணீர் எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு விலை கொடுத்து குடிநீரை, இயற்கையின் வரமான கொடையான மழை நீரை இன்றைக்கு தண்ணீர் பொத்தல்களில் வாங்கி குடிக்கிறோமே. இதுதான் இன்றைக்கு அரசியல் நிலை. ஒருவேளை நான் முதல்வராக பதவியேற்பேன் என்று சொன்னால் அரசியல் வாக்குறுதி முதலில் குடிநீர் இலவசம் என்று. நீரின்றி அமையாது உலகு என்பது உண்மை சூழல் இன்றைக்கு கிராமங்களில் மட்டும்தான். அங்கே எப்படி கண்மாய்கள் எல்லாம் அகற்றப்பட்டு இன்றைக்கு விளை நிலங்கள் எல்லாம் தரிசு நிலமாக்கப்பட்டு பிளாட்டுகளாக போடப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அதே சூழலில் இங்கே ஏரிகள் எல்லாம் சேரிகளாக மாற்றமடைகின்றது. நீர் உலகிற்குள் வருகின்ற வேளையிலே நம் வீட்டாண்டை இருக்கின்ற மகிழுந்துகள் எல்லாம் மேம்பாலத்தில் ஏற்றப்படுகின்ற ஒரு சூழல். நீர் வருகிறதோ இல்லையோ, மகிழுந்துகள் எல்லாம் மேம்பாலத்தில் சென்று பார்க்கிங்காக மாறிவிடுகின்ற ஒரு சூழல். அந்த
மகிழ்ந்து கூட தன்னுடைய அந்த நிறைவினை, ஒரு உயர்வினை அந்த நீரினால் தான் எட்ட முடிகிறது. ஒரு நகைச்சுவையான சூழலில் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். 1945 திருச்சியில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அது பெரியார் நடத்தி கொண்டிருக்கும் கூட்டம். அக்கூட்டத்தில்தான் அவரது அண்ணன் மகள் மிராண்டா கஜேந்திரன் என்கிற ஒரு பெண் ஒரு உரையை நிகழ்த்துகிறார். அந்த உரையை நிகழ்த்திய உடன் திராவிட கழகத்தின் கொடி மாறுகிறது. ஆமாம், அதற்கு முன்னாடி நீதி கட்சி பயன்படுத்தி கொண்டிருந்த தராசு சின்னம்தான் அதன் குறியீடாக இருந்தது. மிராண்டா கஜேந்திரன் சொல்கிறார், நமது பயணம் அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இச்சமூகம் சாதியினால் பிளவுபட்டு இருக்கிறது. எத்தனையோ மக்கள் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் ஆணிவேரிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆதலால் இந்த தராசு சின்னம் அனைவருக்கும் சமமானதல்ல. அதனால் இச்சின்னத்தை மாற்றி அடிமட்டத்திலிருந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று முதலில் கர்ஜித்தவர் மிராண்டா கஜேந்திரன். அதனால் திராவிட கழகத்தின் கொடி மாறியது. அனைத்து மக்களுக்காக உழைக்க ஆரம்பித்தனர். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ கலைநகரமாம் காஞ்சி. எந்த ஒரு முகூர்த்தமாக இருக்கட்டும், சுபகாரியமாக இருக்கட்டும், எத்தனையோ ஆடைகள் இன்று வந்து கொண்டிருந்தாலும் அந்த காஞ்சிப்பட்டுக்கு ஒரு தனித்துவம் இருக்கதான் செய்கிறது. ஏன் பாலிவுட் என்று அனைவராலும் போற்றப்படும், அங்கு ஒரு ஐக்கன் ஆக விளங்கப்படும் ரேகா அவர்கள் காஞ்சிபுர பட்டு என்ற ஆடையை உடுத்துவதால் தான் பா என்னமாக உடுத்துகிறார்கள், அதுவும் இந்த வயதிலும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது காஞ்சிபுர பட்டை தானே சாரும். எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழர் பண்பாட்டு விழுமியங்கள். நீதி கூறுபவர்களும் நீதி கேட்பவர்களும் சரிசமமாய் பாரபட்சமற்றவர்களாய் இருந்த நாடு இது. அத்தகைய பண்பாடு தமிழர் பண்பாடு. அதனால்தான் ஒரு பசு சமர்ப்பித்த மனுவிற்கு கூட நீதி கிடைத்தது. இல்லை என்றால் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட் என்றால் பசு என்ன அப்பீலுக்கா சென்றிருக்கும்? இல்லையே. விருந்தோம்பல் பண்பில் சிறந்திருந்தது நமது தமிழர் பண்பாடு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன தெரியுமா? தாய்மொழியில் கல்வி. ரஷ்யாவில் அவார் இன பழங்குடியைச் சேர்ந்த கவிஞர் ஒருவர். அவர் ஒரு மலை முகடுகளில் உருண்டு புரண்டு சிக்கிக் கொண்டிருக்கிறார், உயிருக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் உயிரின் இறுதி மூச்சில் அவர் கேட்ட கடைசி குரல் அவரின் அவ்வாறின மொழியில் யாரோ பேசுவது போல் கேட்டதாம். தன் தாய்மொழியில் பேசுவதை கேட்டு அவர் உயிர் பெற்றார் என்று எழுதியிருக்கிறார். அது மட்டுமா, சோவியத் நாட்டிலே ஒரு கவிஞர் இருக்கிறார், சாங் சூ என்று. அவர் சொல்லுவாராம், என் தாய்மொழியிலே படிக்கிற பொழுது என்னால் அலைகளின் ஓசையை புரிந்து கொள்ள முடிகிறது, பறவைகளின் ஓசையை கூட புரிந்து கொள்ள முடிகிறது என்று. அப்படிப்பட்ட நல்லொழுக்கமானதுதான் இந்த தாய்மொழி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. வள்ளுவன் வான்புகழ் வள்ளுவனின் வாக்கு கிணங்க நீரினுடைய அருமையை அறிந்திருந்தவர் நம் தமிழ் முன்னோர்கள் என்றால் அது மிகையாகாது. அன்றைக்கு கரிகாலன் கட்டிய கல்லணை இன்றைக்கும் கரிகாலனின் பெயரையும் தமிழரின் மரபையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்றால் நம் தமிழர்கள் நீர் மேலாண்மையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படி ஐம்பூதங்களில் முதன்மையாக கூறப்படும் நீர் இல்லையெனில் இந்த உலகத்தில் புல் பூண்டு முதல் கொண்டு ஆறறிவு ஜீவன் வரை யாராலும் உயிர் வாழ முடியாது. அதனால்தான் விசும்பின் துளிவீழின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. அரசியல் என்பது ஊழல். ஊழலில்லா அரசியலை நாம் உருவாக்க வேண்டும். ஊழல் என்பது என்ன? ஒரு வகையான பிரச்சனை கொள்கை. அதிலும் அரசியலில் ஊழல் என்பது நம்மை சுற்றி திரியும், நம்மை சுற்றி வளைத்துள்ள ஒரு அரக்கனை போன்பவன். நம்மை சுற்றி உள்ள லஞ்சம், ஊழல் இவற்றை நாம் அழிக்க வேண்டும். நம்மை சுற்றி பல வகையான சமுதாய தீமைகள் உள்ளன. லஞ்சம் வாங்குதல், ஊழுதல், செல்வாக்கை செலுத்தி வாக்குகள் பெறுதல் மற்றும் மனித கடத்தல், போதைப் பொருட்கள் கடத்தல் போன்றவை சமூக தீமைகளாகும். இவற்றை நாம் அரசியலிலிருந்து நீக்கியே ஆக வேண்டும்.
நம்முடைய தமிழ்நாடு தான் மற்ற எல்லா மாநிலத்திலும் காட்டிலும் பெண் கல்வியில் அதிகமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஜிடிபி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமான பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது தரவுகள், தைரியமாக சொல்லுகிறேன், இதெல்லாம் தரவுகள். அது மட்டுமல்லாமல் பெண்கள் உயர்கல்விக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், அந்த எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட அளவில் தமிழ்நாடு பகுத்தறிவு சிந்தனையிலும் திராவிட இயக்க சிந்தனைகளிலும் நாம் மேலோங்கி இருப்பதனால்தான் பெண் கல்வியிலே நாம் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நான் இந்த அவசியம் என்று ஏன் தெரியுமா சொல்லுகிறேன் தோழர் பெருமக்களே, மிக தைரியமாக சொல்லுகிறேன். நீங்கள் முன்னே வந்தால்தான், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் முன்னே வந்தால்தான், அவர் கல்வி பெற்றால் மட்டும்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், அந்த தலைமுறை நன்றாக இருக்கும், அந்த சமூகம் முன்னேறும் என்பதை நான் மிக பெருமையாக சொல்லுகிறேன். நீ பிறந்தது முதல் இறப்பு வரை அரசியல் இருக்கிறது. நீ பிறக்கிறாயே, அப்பொழுது பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை என்று அதிலிருந்து அரசியல் ஆரம்பிக்கிறது. அரசியலில் அரசியல்வாதிகள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளே நடைபெறவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட 7.5% என்ற இடஒதுக்கீட்டில்தான் நான் இன்று பொறியியல் படித்து கொண்டிருக்கிறேன். நன்றி மறத்தல் நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நமக்கு ஒருவர் உதவி செய்தால் அந்த உதவியை நாம் மறக்கக்கூடாது அல்லவா? அரசியலை முதலில் அனைவருக்கும் சமம் என்று கொண்டு வர வேண்டும். அரசியலில் இவர்தான் பெரியவர், இவர்தான் சிறியவர் என்பது இருக்கக்கூடாது. நான் முதலில் ஆங்கிலத்தில் தான் கையொப்பமிட்டிருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக என்னுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் அவர்கள் சொன்னார், தமிழில் தான் கையெழுத்திட வேண்டும், நாமெல்லாம் தமிழர்கள் அல்லவா என்றார். அதிலிருந்து 7 ஆண்டுகளாக நான் தமிழில்தான் கையொப்பமிடுகிறேன். நீங்களும், உங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், தமிழில் கையொப்பமிடுங்கள். தமிழில் பேசுவதிலும் தமிழில் எழுதுவதிலும் என்னையா உங்களுக்கு வெட்கம்? தமிழ்தானே நம்முடைய அடையாளம். அடையாளத்தை விட்டு கொடுப்பவன் எப்படி இந்த சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும்? தமிழை நாம் நேசிக்கவும் வேண்டும், தமிழை நாம் பூசிக்கவும் வேண்டும். நீர் நம்மிடம் கலந்துரையாடினாள், நானும் ஒரு நீர்தானே, நானும் உன்னை போன்ற ஒரு ஜீவன் தானே, ஐம்புலங்கள் என்று என்னை பாராட்டுகிறாயே, எனக்காக ஆன்மீகத்தில் கூட 5 பூத தலங்களை சிவபெருமான் இருக்கிறார் என்று கூறினாயே, ஆனால் என்னை பாதுகாக்கிறாயா என்று நீர் நம்மிடம் கேள்வி கேட்டால் நாம் அனைவரின் பதில் என்ன? நீரே நீரே, உன்னை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், உணவருந்த பயன்படுத்துகிறேன், எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் உன்னை பயன்படுத்துகிறேன். அதே நீர் வெள்ளமாக பல்வேறு வகையில் என்னை தொல்லை செய்ய நீ வரும்பொழுது நான் சிறிதும் வருதுகிறேன். அப்பொழுது நீர் நம்மிடம் என்ன சொல்லும்? அடே மானிடா, பல்வேறு மரங்களை எல்லாம் நான் கொடுத்தேன், மழையாக வந்தேன், பல்வேறு ஆறுகளாக வந்தேன், ஓடைகளாக வந்தேன், மாபெரும் தலைவர்கள் கட்டிய அணைகளின் மூலம் அலை பாய்ந்து கொண்டு வந்தேன். என்னை எவ்வாறு நீ அரவணைத்தாய்? சற்றும் அரவணைக்கவில்லை. அப்படி அரவணைக்காத உன்னை நான் ஏன் அரவணைக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் யாரிடமும் பதில் கிடையாது. அத்தகைய நீரை நாம் அனைவரும் கட்டாயம் பராமரிக்க வேண்டும். (8848 கிலோமீட்டர் உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தால் அருணிமா சின்ஹா என்ற அந்த சிங்க பெண்மணி, அந்த சிங்க பெண்மணி தன்னுடைய கல்வியில் எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த சிகரத்தை எட்டி பிடித்திருப்பால் தன்னுடைய ஊனக்கால்களினால். இதுதான் பெண் கல்வி என்று நான் கூறுகிறேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்த நந்தினி என்ற அந்த மாணவியினுடைய அந்த கல்வியினால் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று இக்காலத்து இளைஞர்களுக்கு நம்பிக்கை தூண்டியதா இல்லையா தோழமை பெருமக்களே? எங்கு பார்த்தாலும் சரி, எந்த கல்லூரிகளிலும் பார்த்தாலும் சரி, பள்ளிகளிலும் பார்த்தாலும் சரி, பொது இடங்களிலும் பார்த்தாலும் சரி, ஜாதி மதம் இனம் என்று அத்துணை கூறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு ஆண்மகனாக நாம் தட்டி கேட்கவில்லை என்றால் கூட ஒரு பெண்களாகிய, கல்வி பயின்ற பெண்களாகிய தட்டி கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய மாபெரும் விழுமியங்களை கட்டி காத்திருக்கிறது காஞ்சிபுரம். தமிழ்நாட்டினுடைய உணவு, உடை, இருப்பிடம் என்கிற முப்பெரும் விஷயங்களிலே தன்னுடைய தொன்மை விழுமியங்களை ஆதாரமாக இருக்கிறது காஞ்சிபுரம். சோழ நாடு சோறு உடைத்து என்கிற பெயரிலே இந்த நாட்டினுடைய பசிக்கொடுமையை தீர்த்தது காஞ்சிபுரம். 1967 இந்தியா முழுக்க மாபெரும் பஞ்சம் எழுகிறது. அதில் குஜராத் என்கிற மாநிலம் மிக கொடுமையாக பாதிக்கப்படுகிறது. அந்த மாநிலத்தின் பசியை போக்கிய மாநிலம் தமிழ்நாடு. அதில் அதிகப்படியான அரிசியை அந்த மாநிலத்திற்கு வழங்கியது இதே காஞ்சிபுரம் மாநகரம்.
தமிழர் பண்பாடானது எல்லோரையும் சுயமரியாதை உணர்வூட்ட நினைத்தது. சுயமரியாதை உணர்வை ஊட்டுகின்ற பொழுது நீ என்னை எந்த சொல்லை சொல்லி அடக்கினாயோ, எந்த மதத்தை சொல்லி அடக்கினாயோ, எந்த சாதியை சொல்லி அடக்கினாலும் எனக்கான சமூக நீதி எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சமூக நீதியை பேசுகின்ற ஒரு பண்பாட்டை என்னுடைய தமிழர் பண்பாடு விதைத்து சென்றது. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்று சொல்வார்கள். ஆமாம், பெரியார் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று தான் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், என்னுடைய தமிழ் மொழி தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றதா என்று சொல்லி அவர் பல விமர்சனங்களை தமிழ் மொழியின் மீது வைப்பார். அதே பெரியார் தான் தமிழர் பண்பாடு என்று வருகின்ற பொழுது அந்த தமிழனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பண்பாடாக கருதுவது சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம் என்று சொல்லி தமிழர் பண்பாட்டை விவரித்து கொண்டே இருப்பார். நான் முதல்வரானால் நிச்சயமாக அதிகார வர்க்கம், உழைக்கும் வர்க்கத்தை சொன்னதை நிச்சயமாக நிறுத்துவேன் என்பது என்னுடைய முதல் தரமான வாதம். அடுத்து என்னவென்று தெரியுமா? ஆணாய் பிறப்பது வரம், பெண்ணாய் பிறப்பது பெரிய வரம், ஆணாய் பிறந்து பெண்ணாய் வாழ்வது தவம் என்பார்கள். அப்பேற்பட்ட திருநங்கைகளுக்கு முறையான அங்கீகாரத்தை தருவேன் என்பதுதான் என்னுடைய முதல் தரமான வாதம். மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன் கூறுகிறான், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்று கேட்கும் பொழுது அவன் கூறுகிறான், நான் மருத்துவன் ஆகி என்னுடைய சமூகத்திற்கு, நான் பிறந்த நாட்டிற்காக உழைக்கப் போகிறேன் என்கிறான். ஆனால் அதே மாணவன் 10 வருடங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு வெளிநாட்டிலே அவனுடைய வாழ்க்கைக்காக, அவனுடைய குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான். இங்கு அவன் மாறியது எது, அவனை மாற்றியது எது என்று பார்த்தால் சுயநலம். நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, இசையாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ என்று பாடிய அவ்வை பிராட்டிகளை எல்லாம் பெற்ற ஒரு அற்புதமான மொழியாக நமது தமிழ் மொழி இருக்கிறது என்று சொன்னால், கம்பனிலே கைகளிலே தவழ்ந்த மொழி, பாரதியார் பாடிய மொழி, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று இசையாக தமிழை நேசித்த ஒரு கவிஞர்கள் எல்லாம் பெற்ற ஒரு அற்புதமான மொழிதான் என்னுடைய நெஞ்சிலே உயிரிலே கலந்த ஒரு மொழி தமிழ் மொழி என்று சொல்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 மாபெரும் பேச்சு போட்டியினுடைய 2வது சுற்று இனிதே நிறைவு பெற்றது.